50 ml காலை மற்றும் மாலை தொடர்ந்து எடுத்துக்கிட்டு வந்தாங்க அப்படின்னா ஒரு 3 மாசத்துல பாத்தீங்கன்னா அவங்க கிட்னியோட ஃபங்க்ஷன் வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆயிடும். ஓ சூப்பர். இந்த கிட்னி சார்ந்த பிரச்சனை, யூடிஐ இன்ஃபெக்ஷன், ஆண் பெண் இருப்பாளருக்குமே ஒரு அற்புதமான தீர்வு தரக்கூடிய அற்புதமான மூலிகை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோ குழப்பலாம். நண்பர்களே, இப்போ என்னுடைய கையில் பார்த்தீங்கன்னா அரச மரம் இலை இருக்கு பாருங்க, கொழுந்தைய பாருங்க, எல்லாம் ஃபுல்லாக இருக்கு. அரச மரம் கொழுந்து, அரச மரம் எவ்வளோ பெருசாக இருக்குன்றத பாருங்க. பக்கத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஆலமரம் இருக்கு, அதுக்கப்புறம் வேப்ப மரம் இருக்கு. இதிலிருந்து மக்களுக்கு தேவையான தகவல், ஒரு அற்புதமான தகவல் ஐயா சொல்ல போறாரு. அது என்னன்றதை நம்ம இவர்கிட்ட கேட்கலாம். சார் வணக்கம். சார் வணக்கம் ஐயா. சார், அரச மரத்துல இருந்து என்ன சார் தகவல் சொல்ல போறீங்க? ஐயா, அரச மரம் வந்து நம்ம வந்து ஹிந்துஸ்ல வந்து இது வழிபடுறாங்க. அவ்வளோ அற்புதமான ஆற்றல் உள்ளது தான் இந்த அரச மரம். இந்த அரச மரத்துக்கு தான் வந்து பிள்ளையாரெல்லாம் வச்சு கும்பிடுவோம். அப்படிங்களா? ஆமாம் நேர்களே, அரச மரத்துல இலை பறிச்சாச்சு, இன்னும் வேப்ப இலை வேணுமா, அதையும் நம்ம பறிச்சுக்கலாம் வாங்க. நேர்களே, அடுத்தது பார்த்தீங்கன்னா ஐயா சொன்னாரு வேப்பம் இலை வேணும் அப்படின்னாரு. இந்த வேப்ப இலையும் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஒரு இனுக்கு எடுத்துக்கலாம். இதிலிருந்து மக்களுக்கு தேவையான தகவல் என்ன சொல்ல போகிறோன்றதை இந்த வீடியோவில் அருமையாக நம்ம பார்க்க போகிறோம். ஒரு இனுக்கு உடச்சிக்கலாம். உடச்சி வாங்க. அரச இலையையும் அதுக்கப்புறம் வேப்ப இலையும் ரெண்டையும் கையில் வச்சுருக்கிறோம். அரச இலை, அரச மரம் நல்லா ஆக்சிஜனை கொடுக்கும். அதே மாதிரி அரச மரத்தை சுற்றினா குழந்தை பிறக்கணும்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் ஏன் அப்படின்றதையும் இந்த வேப்ப இலையில் என்ன இருக்குன்றதை எனக்கு கிடைக்கலாம். சார் வணக்கம். சார் சார், நீங்கள் சொல்லுங்கள். இப்போ அரச மரத்தையும் காமிச்சிட்டிங்க, அதுக்கப்புறம் வேப்ப மரத்தையும் காமிச்சிட்டிங்க. அதுலேருந்து ஒரு சில இலைகள் எட்டு வந்திருக்கோம். இன்னொரு இனுக்கும் பார்த்தீங்கன்னாக்கா வேப்ப இலையிலேருந்து எட்டு வந்திருக்கோம். இதிலிருந்து எப்படி மக்களுக்கு தேவையான அந்த யூடிஐ இன்ஃபெக்ஷன், சிறுநீரகம் சார்ந்த பிரச்சனைகள், கிட்னி சார்ந்த பிரச்சனைகளை சரி பண்ணக்கூடிய மருந்துகள் தயாரிக்கலாம், குடிக்கலாம். அதை சாப்பிடும்போது என்னென்ன நன்மைகள்? ஐயா, இப்போ அரச இலை வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு மருத்துவ குணங்கள் கொண்டது. அரச மரமே, அரசம் பட்டை வந்து புண்கள் ஆற்றுறதுக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க. இந்த அரச இலையில் என்ன சத்துக்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி பாரு கேட்டிங்கன்னா, விட்டமின் ஏ, பி மற்றும் கே இது எல்லாமே வந்து இருக்குது. இது வந்து கொலாஜனை வந்து நல்லா மேம்படுத்தக்கூடிய விட்டமின் ஈயும் வந்து இதில் இருக்குது. இதில் வந்து அயன் அப்சார்ப்ஷன், யாருக்கெல்லாம் வந்து கிட்னி ப்ராப்ளம் வந்து ஸ்டார்ட் ஆகுதோ இல்லை கிட்னி ப்ராப்ளம் இருக்கோ அவங்களுக்கு அயன் அப்சார்ப்ஷன் சரியாக இருக்காது. ஆமாம், ஹீமோகுளோபின் குறைவாக இருக்கும். ஸோ அயன் அப்சார்ப்ஷன் இது வந்து மேம்படுத்தும். மெக்னீஷியம் வந்து ரிச்சு, யாருக்கெல்லாம் வந்து மஸ்குலர் கிராம்ஸ் வந்து கிரியேட் ஆகுதோ அந்த மெக்னீஷியம் ரிச் வந்து இதில் இருக்குது. அதே மாதிரி இந்த வேப்ப இலையை பற்றி தெரியாத ஆட்களே வந்து கிடையாது. இது ஆன்டி வைரல் ப்ராப்பர்ட்டி, ஆமாம், ஆன்டி பாக்டீரியல் ப்ராப்பர்ட்டி கொண்டது. நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அதாவது கிட்னி மற்றும் கிட்னி சார்ந்த பிரச்சனை இருக்கவங்க இந்த வேப்ப இலை 2 இனுக்கு வந்து எடுத்துக்கணும். 2 இனுக்கு, ஆமாம், எடுத்துக்கிட்டு இந்த அரச மர இலை வந்து ஒரு 4 இலை. இது ஒரு 4 இலை. 4 இலை, 1 2 3 4 நீல வச்சுக்கோங்க கையில். இந்த 4 இலையை வந்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒரு பாத்திரத்தில் ஒரு 1/2 லிட்டர் தண்ணி ஊற்றி இது 2ஐயும் போட்டு நல்லா கொதிக்க வைக்கணும். கொதிக்க வச்சு அதுக்கப்புறம் வடிகட்டி கிட்னி ப்ராப்ளம் உள்ளவங்களா இருந்தால் 50 ml காலை மற்றும் மாலை தொடர்ந்து எடுத்துக்கிட்டு வந்தாங்க அப்படின்னா ஒரு 3 மாசத்துல பார்த்தீங்கன்னா அவங்க கிட்னியோட ஃபங்க்ஷன் வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆயிடும். ஓ சூப்பர். அது ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டி உள்ளது, ஆன்டி வைரல் ப்ராப்பர்ட்டி உள்ளது. ஸோ அப்போ என்னன்னா அந்த இன்ஃப்ளமேஷன் வந்து மூத்திரப்பையில் வந்து நிறைய கிருமிகள் வந்து இருக்குது. எக்கரன்ஸ் ஆஃப் யூடிஐ இன்ஃபெக்ஷன் சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். திரும்ப வந்து மூத்திரப்பையில் வந்து தொற்று ஏற்படுது. சிஸ்டைட்டின்னு சொல்லக்கூடிய கண்டிஷனுக்கு மூத்திரப்பையில் வந்து வீக்கம் வந்து இருக்கு. இந்த மாதிரியான பிரச்சனைக்கு இது வந்து ஆயுர்வேத மருத்துவத்தில், பாரம்பரிய ஆயுர்வேத மருத்துவத்தில் இது வந்து குறிப்பு இந்த மாதிரி வந்து பயன்படுத்த சொல்லியிருக்காங்க பெரியவங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம பயன்படுத்திட்டு வரும்போது இந்த ரிசல்ட்ஸ் மட்டும் கிடைக்குமா அப்படி இல்லாமல் மேற்கொண்டு வேற என்ன கிடைக்கும் அப்படின்னா, நம்ம சாப்பிடுற சத்துக்கள் வந்து உடம்புல வந்து நல்லா அப்சார்ப் ஆகும். யாருக்கெல்லாம் பல் மற்றும் பல் சார்ந்த பிரச்சனைக்கு வந்து தண்ணி எடுத்துடும், 1/2 லிட்டர் எடுத்து நம்ம 1/4 லிட்டரா வந்து சுருக்கி அது வந்து 50 ml தான் யூஸ் பண்ணுவோம். மெத்த தண்ணி என்ன பண்ணலாம், வாய் கொப்பளிக்க பயன்படுத்தலாம். யாருக்கெல்லாம் வந்து பல் ஈறுகளில் வந்து ரத்தம் வலிதோ, ஜிஞ்சவைட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க, பல் சொத்தை வந்து இருக்குதோ அவர்கள் வந்து இதை வந்து வாய் கொப்பளிக்கு வந்து ஒரு மவுத் வாஷாக வந்து பயன்படுத்தலாம். அதே மாதிரி இது ஸ்கின்னை கழுவுறதுக்கு வந்து பயன்படுத்தலாம். அதே மாதிரி தலை கசுகுவதற்கு வந்து ஹேர் வாஷ் பண்ணும்போது இந்த தண்ணீரை வந்து பயன்படுத்தும் போது இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து சரியாகும். அதே மாதிரி யாருக்கு வந்து அக்கி வந்து போய் அந்த அக்கினால வந்து இது எரிச்சல் வலி வந்து அக்கி வந்து விழுந்துட்டு இருக்கும், அது போயிடும். ஆனால் அந்த எந்த இடத்துல அக்கி வந்துச்சோ ஹெப்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த இடத்துல ஒரு வலி வந்து இருந்துகிட்டே இருக்கும், ரணமாக வந்து இருக்கும் தொடும் போது. ஸோ அந்த ரணமும் வந்து ஆற்றும்.
ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டினால அந்த வலியும் வந்து படிப்படியாக வந்து அவங்களுக்கு குறைஞ்சிட்டு வரும். இந்த முறையில் இதை பயன்படுத்திட்டு வந்தாங்கன்னா பல்வேறு நன்மைகள் வந்து அவங்களுக்கு கிடைச்சி ஆரோக்கியமாக வாழலாம். கண்டிப்பாங்கய்யா. ஏனே உங்களுக்கும் யூடிஐ சம்பந்தமான பிரச்சனை, கிட்னி சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கா? கவலைப்பட வேண்டாம். இவர் சொன்ன இந்த வழிமுறைகளை கடைப்பிடிச்சு நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக வாழுங்க. சார், அந்த காலத்தில் ஏன் அரச மருத்துவ சுத்த சொன்னாங்க? ஐயா, அரசு மருத்துவம் வந்து நல்ல ஆக்சிஜனை வந்து வெளியேற்றக்கூடியது. அதாவது நம்ம சுவாச நோய்களுக்கும் வந்து இது வந்து பல்வேறு மருந்துகள் வந்து பயன்படுத்துகிறாங்க. அரச மரம் பட்டை, ஆலமரம் பட்டை இதெல்லாம் வந்து புண்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. அரச மரம் மற்றும் ஆலமரம் இருக்கக்கூடிய இந்த பட்டை, வேறு, இலை மற்றும் பழம் இது எல்லாமே வந்து சேர்த்து வந்து ஆண் பெண் இருபாலும் கொடுக்கும்போது அவங்களோட இம்பார்ட்டன்சி வந்து நீங்குது. ஸ்டெரிலிட்டின்னு சொல்லுவாங்க பெண்களுக்கு வந்து அது மலட்டுத்தன்மை இது எல்லாமே வந்து நீங்குது. அது மாதிரி கர்ப்பம் தரிக்க வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது. விந்தணுக்கள் வந்து கூடுது. எப்போ வந்து ஒரு மனிதனுக்கு எல்லா செல்ஸுக்கும் வந்து நல்ல ஆக்சிஜன் வந்து கிடைக்குமோ அப்போ அவங்களுக்கு ஹார்மோன்ஸ் வந்து பேலன்ஸ் ஆகும். உடல் ஆரோக்கியமாக இருக்க நல்ல இம்யூனிட்டி வந்து கிடைக்கும். ஏனே அரச மரத்துடைய பெனிஃபிட் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஏன் அரச மரத்தை சுத்தினாக்க இவ்வளோ பெனிஃபிட்னு. இனிமேல் அரச மரத்தில் பழம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக சாப்பிடுங்க. பறவைகள் சாப்பிட்ற அனைத்து பழங்களும் கண்டிப்பாக நாமளும் சாப்பிடலாம். ஆலமரத்துடைய பழங்கள் நான் சாப்பிட்ருப்பேன், பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக பயன்படுத்துங்க. அதே மாதிரி அரச மரத்தோட பழத்தையும் பார்த்தீங்கன்னா கலெக்ட் பண்ணி நிழலில் காய வச்சு உணர்த்தி பாலில் கலந்து சாப்பிட்டீங்கன்னா இவர் சொன்ன அனைத்து வகையான பிரச்சனைகளும் சரி பண்ணக்கூடிய அற்புதமான மாமருந்தாக மாறும். இது மாதிரி இயற்கையான பழங்கள், காய்கறி சாப்பிட்டு தான் நம்முடைய முன்னோர்கள் ஆரோக்கியமாக வாழ்ந்தாங்க. நம்மளாலையும் வாழ முடியும். ட்ரை பண்ணி பார்ப்போம். மீண்டும் இன்னொரு அருமையான பதில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம் சார். வணக்கம்.